பாஸ்கா காலம் 7வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 17, அருள்வாக்குகள் 20 தொடக்கம் 26 வரை. இயேசுவின் இறுதி ராவுணவில் கடைசி செய்தியாக சீடர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுகிறார். தலைமை குருத்துவ இறைவேண்டலில், அதாவது யோவான் 17 பிரிவில் 3 பேருக்காக வேண்டுகிறார். 1 தனக்காக வேண்டுகிறார், 2 தன்னுடைய உடனடி சீடர்களுக்காக மன்றாடுகிறார், 3 சீடர்களுடைய போதனையை கேட்டு மனம் மாறுகின்ற நமக்காக மன்றாடுகிறார். எனவே இன்றைய நற்செய்தியில் சீடர்களின் போதனை வழியாக தன்னை பின்பற்ற போகும் எதிர்கால சீடர்களாகிய நமக்காக வேண்டுகிறார். குறிப்பாக நமக்காய், நமக்குள் ஒற்றுமைக்காய் இயேசு தந்தை கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். இந்த உலகம் பிரிவினைவாதத்தாலும் பலவிதமான பிரிவினைகளாலும் பாகுபாடுகளாலும் சூழ்ந்திருக்கின்ற ஒரு உலகம். ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகமான விரிசலை ஏற்படுத்தி கொண்டு பிரிவினையை இன்னும் அதிகமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில், திரு அவையில், நட்பில், உறவுகளில் பிரிவினைகள் அதிகமாவதை பார்க்கிறோம். தான் சிலுவை மரணத்திற்கு சென்ற பிற்பாடு சீடர்களுடைய வாழ்வு சிக்கலானதாகவும் கடினமான ஒன்றாகவும் இருக்கப் போவதை உணர்ந்த இயேசு சீடர்களின் ஒற்றுமைக்காக இன்றைய நற்செய்தியில் பரிந்து பேசுகிறார். முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம் 1914ஆம் ஆண்டு. ஜெர்மானிய நாட்டு படைவீரர்களுக்கும் அவர்களுக்கு எதிராக போரிட்ட படைவீரர்களுக்கும் இடையே கிறிஸ்துமஸ் அன்று அறிவிக்கப்படாத ஒப்பந்த அமைதி ஏற்பட்டது. தங்கள் போர்க்கருவிகளை கீழே வைத்துவிட்டு கிறிஸ்துமஸ் நினைவாக தங்களிடம் இருந்த பொருட்களை படைவீரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பகைவர்களாக பார்க்கவில்லை. சைலண்ட் நைட் பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடினார்கள். கிறிஸ்துமஸ் பாடல்களை எல்லோரும் சேர்ந்து பாடினார்கள். போரில் இறந்த போர் வீரர்களை ஒன்று சேர்ந்து அடக்கம் செய்தார்கள். போர்க்களத்தின் நடுவில் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். கால்பந்தாட்டம் எல்லோரும் ஒன்றாக ஆடினார்கள். அதிலே ஒரு உண்மை தெரிந்தது. எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற உள்ள குமுறல் இருந்தது. இன்றைய நற்செய்தியில் 2 விளக்கங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 1, ஒற்றுமை என்பது கடவுள் கொடுக்கின்ற கொடை. தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இயேசு தந்தையிடம் நம்மிடையே உள்ள புரிதல், அன்பு, ஒற்றுமை, கீழ்ப்படிதல் சீடர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். ஜீன் பால் சார்ட் என்கின்ற தத்துவியலாளர் சொல்லுவார், தி அதர் இஸ் எ ஹெல், அடுத்திருப்பவர் ஒரு நரகம் என்று சொல்லுவார். நம் வீடுகளில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒற்றுமை வேண்டும், திரு அவையில் ஒற்றுமை வேண்டும், பங்கில் ஒற்றுமை வேண்டும், அன்பியத்தில் ஒற்றுமை வேண்டும், பிறரோடு ஒற்றுமை வேண்டும், சமூகத்தில் ஒற்றுமை வேண்டும். 2, விசுவாசத்தில் வேண்டுமென்றால் ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கலாம், ஆனால் அன்பினால் ஒற்றுமையாக இருக்க முடியும். 5ஆம் நூற்றாண்டில் ஆர்த்தடாக்ஸ் திரு அவை உருவானது. கத்தோலிக்க திருவையிலிருந்து பிரிந்தது. பிறகு 16ஆம் நூற்றாண்டில் புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் நேரத்திலே அங்கேயும் ஒரு பிரிவு உண்டானது. எனவே நம்பிக்கையினால் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் அன்பினால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியும். நாம் ஒருவரை ஒருவர் நரகமாக, எதிரியாக பார்க்காமல் அவர்களை அன்பினால் பிணைக்க முடியும். பிற சபை சகோதர சகோதரிகள் நம் விசுவாசத்தோடு இணையாமல் இருக்கலாம், ஆனால் அன்பில் ஒற்றுமையாக வாழ முடியும். அன்பில் வாழ்ந்தால்தான் நாம் உண்மை கிறிஸ்தவர்கள், உண்மையான சாட்சியாளர்கள். அப்படி இல்லை என்றால்
அன்பிற்கு எதிராக, அன்பிற்கு விரோதமாக நாம் சென்றோம் என்றால் நாம் கிறிஸ்தவ போலிகள். எனவே விசுவாசத்தில் ஒற்றுமை ஏற்படாவிட்டாலும் கூட அன்பினால் ஒருங்கிணைந்து எல்லா செயல்களிலும் நாம் கைகோர்த்து செல்ல முடியும். சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். அன்பு சமூகமாக வாழ முடியும். ஆமென்.